ஏண்டா இந்த நேரத்துல அந்த கிழவிக்கு கறி எடுத்துட்டு போகலன்னு யார் எழுதா? அந்த சீலக்காரி செத்து பேயா அலையறான்னு ஒரு வயலாங்கட்டு போறதில்ல, இவரு போறாராம். எந்த காலத்துலமா இருக்க? சென்னையில் வந்து பாரு, பாதி வீடு சுடுகாட்டு மேலே தான் கட்டியிருக்கிறாங்க. அம்மச்சி ஆசையாக சாப்பிட்டு தானே கொண்டு போகிறேன். நீ அடங்க மாட்ட. இந்த கறி துண்டையாவது வச்சு எடுத்துட்டு போ, ஒன்றும் அண்டாது. ஏங்க, நம்ம தங்கராசுக்கு போன போட்டு இவன் கூட போக சொல்லுங்க. இது வேறயா? ஏம்மா அசிங்கப்படுத்துற? சொல்லுங்க தான். தாங்க சார், எங்கே இருக்க? நான் இங்கே தான் இந்த பணம் ஓலை வெட்டிகிட்டு இருக்கேன். அனுப்பி விடுங்க. வண்டி பாதைக்கு வர சொல்லுங்க, நான் அவனை சேர்ந்து போய்க்கிறான். டேய் மாமே, வண்டி பாதையில் நிற்கிறானா? போகும்போது அவங்க கூட சேர்ந்து போயிடு. என்ன சின்ன பிள்ளையாப்பாண்ணா? கூட்டிகிட்டு போடா, இல்லைன்னா இன்னைக்கு பிள்ளை புலம்பிகிட்டே இருப்பா. நீ தைரியமா போடாமானே. எத்தனை பிசாசு வந்தாலும் உன்னை பார்த்துட்டு நம்ம அக்கா மையம் வரேன்னு விட்டுரும். என்ன சொல்லலைன்னா உங்களுக்கு தின்னது சரிக்காதே. லே மாப்பிள, டேய் நீ எங்கடா இங்கே? கறியை போட்டாங்க, அதான் கலக்கிருச்சு. அவன் நீ எங்கடா சட்டியோட கலக்கிட்டா? அம்மச்சி விட்டு கறி கொண்டு போகிறேன். லே மாப்பிள, விஷயம் தெரியுமா தெரியாதா? எதா இருந்தாலும் நீ அங்கிட்ட இருந்தே பேசு போ. இல்ல சேலக்காரி செத்துருச்சா? இந்த பக்கம் தான் தெரியுதாம்டா. பெருசுங்க தான் எதை சொல்கிறாங்க, ஏன்னா நீங்கள் மாடா. இல்லே மாப்பிள, நெசந்தாண்டா, தனியா போகாதடா, சொன்னா கேளுடா. இருந்துங்கடா, போய் புள்ள கூடிய படிக்க வைங்கடா. எங்க ஒரு பயிலையும் காணோம். என்னையா ஒரு சிக்னல் கிடைக்குதா? ஹலோ, நான் தான் பேசுகிறேன். அட என்னத்தையா சொல்ல, இந்த ஊரில் விவசாயம் பண்ணுறத விட விஷத்துக்குடி செத்து போடலாமையா. போயிட்டுருக்கு. அதை விட செலவு தான் ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு. நீயா? என்னடா மாப்பிள்ள, முகெல்லாம் பேய் எறிஞ்ச மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன்னை காணாமனு தான். உனக்கு ஒரு ஃபோன் மூலம்னா டவர் கிடைக்குதா இந்த ஊரில்? என்ன ஊர் இப்போ? டவுனுக்குள்ளே செல்ஃபோனுக்கு கம்பியாக நட்டு ஒரு குறி கூட இல்லாமல் காலி பண்ணி போட்டியா. ஏதோ 1-2 இங்கே தெரியுது, அதையும் காலி பண்ணி போடலாம் பார்க்குறீங்களா? அதெல்லாம் நல்லா பேசுங்க. ஆனால் இந்த சீலக்காரி பேய் பிசாசு நம்பிட்டுருங்க. மாப்பிள்ள நெசந்தாண்டா, சேலக்காரி திரியலாம். ஒரு பயிலும் எங்கிட்ட தனியாக வர்றதே இல்லை, அடிச்சுப்புடுதான். நான் கூட நீ வர்ற தைரியத்தில் தான் வர்றேன் தெரியுமா. அது என்ன ஒத்தையில் போனதான் அடிக்குமோ? அது என்னவோ மாப்பிள்ள, மனுஷங்களை சேர்ந்த போல பார்த்தா அதுக்கு பயம் போல இருக்கு. நீ சொல்கிற காமெடியெல்லாம் சரி, இந்த 6 மாதத்தில் அப்படி என்ன ஆகி போச்சு? அது ஒரு பெரிய கதை மாப்பிள்ள. என்ன பெரிய ராமாயண கதையோ? கதையை கேட்டேன்னு வச்சுக்க, நீ இப்படிலாம் பேச மாட்டேன். பில்டப் பண்ணி நிறுத்திட்டு விஷயத்தை சொல்லு. டவுனுக்குள்ளே பெருசாக கடையை திறந்து நம்ம சீலக்காரிக்கிட்ட ஒருத்தரும் துணி வாங்குறதே இல்லை. அவள் தொழில் நொடிஞ்சு போச்சு. இந்த நேரம் பார்த்து ஊருக்குள்ளே இருந்த கோழியெல்லாம் திடீர்னு காணாமல் போயிடுச்சு. இந்த சேலக்காரி தான் ஈர துணியை போட்டு ஒவ்வொரு கோழியாக லவுட்டிட்டு போயிருக்கா. இது தெரியாமல் ஊர்க்காரங்களும் என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க, கண்டே பிடிக்க முடியல. சரி, அமுக்கிறவனைத்தான் பிடிக்க முடியல, திங்கிறவனையாவது பிடிக்கலாம்னு வெடக்கோழி ஒன்றை பிடிச்சி விஷம் ஏற்றி தனியாக விட்டாங்க. இது தெரியாம அதையும் பிடிச்சி தின்னுபுட்டா. இந்த வழியாத்தான் ஆஸ்பத்திரிக்கு ஓடுறன்னு போய் அந்த ரெட்டை மரத்துக்கிட்ட வந்து செத்து போயிட்டா. அதுல இருந்து பேயாயி இன்னும் நாக்கு தடிச்சு போய் கருவாடுன்னு கொண்டு போறவங்களை அடிச்சுடுதான்.
இன்னொரு விஷயம் தெரியுமா மாப்பிள்ள? போன மாதம் கூட ஆடு மேய்க்கிறவங்களை அடிச்சுப்புட்டு கொண்டு போன கறியை தின்னு பிடிச்சான். ஆ, கறியை தின்னு பிடிச்சா? மாமா, நீ சொல்கிற கதைக்கு ஒரு அளவு இல்லை. அட நெசந்தான் மாப்பிள்ள, ஊரே பயந்து போய் கிடக்கு. நீ என்னடானா இதெல்லாம் சட்டி எடுத்துட்டு வந்துட்ட. இன்னும் விளையாட்டு புள்ளியாகவே இருக்கே மாப்பிள்ள. எடு எடு, வண்டி எடு, போகலாம். பார்த்துப்போ மாப்பிள்ள, சகுனமே சரியில்லை. போ 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 போ. மாமா இருக்கியா? என்ன சத்தத்தையே காணா? ஆ. டேய் நிறுத்து 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 நிறுத்து. என்ன மாமா? அந்த தெரியுது பார், ரெட்டை மரம். இங்கே விழுந்துதான் சிலக்காரி செத்து போனா. பயந்து கிடக்கு மாப்பிள்ள. என்ன இந்த பயம் பயப்படுற? உனக்கு எதுக்கு இந்த மாதிரி இத்தான் பெரிய மீர்ச? எனக்கு துணையா நீ வந்தியா, உனக்கு துணையா நான் வந்தேனா மாமா? உனக்கெல்லாம் கண்ணால் பார்த்தா தாண்டா தெரியும். பேசாம போ. ஐயோ மாமா, மாமா, சிலக்காரி வந்துட்டா. போடா, மாமா. வண்டி எடு. வேகமா போ, வேகமா போ. போ, சீக்கிரம் போ. போ. போ போ, வேகமா இப்படியே குறுக்கால போ மாப்பிள்ள. போ போ, சீக்கிரம் போ. போ போ, திரும்பி பார்க்காத போ மாப்பிள்ள. சொன்னா கேளு, திரும்பி பார்க்காத போ. என்னாச்சு மாமா? மாப்பிள்ள நிறுத்து நிறுத்து, சைக்கிள் நிறுத்து கொஞ்சம். ஏன் மாமா? ஊர் வழியை தாண்டி வந்துட்டோம். இனிமேல் பயம் கிடையாது. பயத்தில் வயிற்று ரொம்ப கலக்குது. ஒரு நிமிஷம் இங்கே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஆ, இங்கே இரு மாப்பிள்ள, இங்கே இரு, வந்துடுறேன். சீக்கிரம் சீக்கிரம் வந்துடுவோமா? இங்கே இரு. ஆ, சொல்லு மாமா. டேய் மாப்பிள்ள, எங்கடா போன? எவ்வளோ நேரமா உனக்காக வண்டி பாதையில் காத்துக்கிட்டு இருக்குது?